بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபிகளார் சந்தித்த துன்பங்கள் என்கின்ற தலைப்பின் கீழே நேற்றைய தினம் ஒரு புறத்திலே நபி பெருமானார் வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதையும், அந்த வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா பெண்களும் கணவனிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்களோ அது மாதிரியான எதிர்பார்ப்பை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் எதிர்பார்த்ததனுடைய விளைவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை, இந்த உலக வாழ்க்கையினுடைய வசதிகளைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் நல்ல முறையிலே விவாகரத்து செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட செய்திகளையும், இப்படியான மன இறுக்கத்தை சந்தித்த ஒரு மனிதன் இதற்கு இடையிலே பெரிய பெரிய மரணங்களை எல்லாம் தொடர்ச்சியாக அனுபவித்து கொண்டு இருந்தார்கள் என்ற மரணம் சார்ந்த துன்பங்களையும், காலம் கடந்த நேரத்திலே நபி பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் அருட்கொடையாக தந்த இப்ராஹிம் அவர்களுடைய மரணம் நபி பெருமானார் அவர்களை மிக பெரிய அளவிலே பாதித்திருந்தது என்பதையும், அது நபிகளார் சந்தித்த துன்பங்களிலே முக்கியமானது என்பதையும் நேற்றைய உரையின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்ற செய்தி என்னவென்றால், பொதுவாகவே மனிதர்களுக்கு துன்பம் என்பது ஒரே ஒரு அடிப்படையில் இருக்காது என்பதை உலக வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக பிறப்பெய்தி இருக்கின்ற நாம் அனைவருமே அறிந்திருப்போம். எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனையா இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வடிவமைத்து வைத்திருக்கிறான் என்பதை இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நம்ம விளங்கி கொள்ள முடியும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்னா எனக்கு இருக்கிற மாதிரியான அதே பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அது மாதிரியான பிரச்சனையாக இருந்தால் கூட அதனுடைய வடிவமைப்பு ஒரே மாதிரியாக இருக்காது. எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான துன்பத்தை அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு பிரச்சனைகளை இந்த உலகத்திலே துன்பங்களை சந்தித்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் இன்னொரு அழுத்தமான ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் என்று நபி பெருமானாருக்கு சொல்வதாக இருந்தால், கதீஜா அம்மையார் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, அபு தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நபி பெருமானார் அடைந்த மாபெரும் துன்பங்களிலே ரொம்ப தலையாய துன்பம் என்னன்னு கேட்டா, அவர்கள் மிகவும் நேசித்த, அவர்கள் பெரிய அளவிலே அன்பு செலுத்தி கொண்டிருந்த, அல்லாஹ்விடத்திலே எல்லா சந்தர்ப்பங்களிலுமே இறைவா நான் ஆயிஷாவின் மீது அளப்பெரிய அன்பை வைத்திருக்கிறேன், என்னுடைய மனைவிமார்கள் அத்துணை பேரிடத்திலுமே நான் நீதமாக, சமமாக, நியாயமாக, நல்லபடியாகத்தான் நடந்து கொள்கிறேன், ஆனால் ஆயிஷாவின் மீது மட்டும் எனக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு அன்பு பெருக்கெடுத்து வருகிறது. இது உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு வருவது, நாளை மறுமையிலே இதற்காக என்னை குற்றம் பிடித்து விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்யும் அளவிலான கதீஜா அம்மையாருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய நேசத்திற்குரியவர் யாருன்னு கேட்டா இந்த ஆயிஷா அம்மையார் அவர்கள் தான். இவங்க தொடர்பா ஒரு அவதூறு இந்த சமூகத்திலே நபி பெருமானார் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே பரப்பப்படுகிறது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் ஒழுக்கம் தவறியவர்கள், சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரோடு ஒரு யுத்தக்களத்திற்கு சென்றிருந்த நேரத்திலே தவறு செய்து விட்டார்கள் என்பது போன்ற வதந்திகள் எல்லாம் இந்த சமூகத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில், வாழ்ந்த நேரத்தில் பரப்பப்பட்டிருந்தது. நபி பெருமானாருக்கு ரொம்ப பெரிய துன்பம். எப்படி அந்த மரண தருவாயிலே அபு தாலிபுடைய மரணம், கதீஜாவுடைய மரணம் நபி பெருமானாருக்கு
சொல்லனா மன அழுத்தத்தை மன இறுக்கத்தை தந்ததோ அதுபோல தான் நேசித்த மிகவும் நேசித்த ஆயிஷா அம்மையார் அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறு என்பது ரொம்ப பெரிய கவலையை பெரிய துன்பத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்படுத்தியது. என்ன சம்பவம்னா, வரலாற்றில் இந்த சம்பவத்தை ஆயிஷா அம்மையார் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த அவதூறை இஃப்க் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஈவென்ட் ஆஃப் த லை. இந்த சம்பவத்தினுடைய பேரே என்னன்னு கேட்டா பொய். இது ஒரு அவதூறு, இது சமூகத்துல உள்ள நடந்த ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லுகின்ற அடிப்படையிலான ஒரு அவதூறு சம்பவம். இது எப்ப நடக்குதுன்னா ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடக்கிறது. அப்ப ஆயிஷா அம்மா அவங்களுக்கு வயசு என்னன்னு கேட்டா 14 வயதில் இருந்து 15 வயதுக்குள்ள, 14 இருந்து 15 வயசுக்குள்ள இந்த நபி பெருமானாருடைய மனைவி ஆயிஷா அம்மையார் அவர்கள் ஒரு துன்பத்தை அவதூறை சந்திக்கிறார்கள். இது எப்ப நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாகவே எந்த யுத்த காலத்துக்கு சென்றாலும் மனைவிமார்கள் 11 பேர் இருக்கிறாங்கல்ல, எல்லா யுத்த காலத்துக்கும் இந்த ஆயிஷா அம்மாவை நேசிக்கிறேங்கிறதுனாலயோ, தான் மைமூனா அம்மாவை நேசிக்கிறேங்கிறதுனாலயோ, தான் ஜைனப் அம்மாவை நேசிக்கிறேங்கிறதுனாலயோ எல்லா யுத்த காலத்துக்கும் ஒரே மாதிரியா என்ன செஞ்சிட முடியாது, கூப்பிட்டு போயிட முடியாது. அப்ப நீதி செலுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வந்தா அந்த நிகழ்ச்சிக்கு இவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான பாகுபாடற்ற ஒரு நேர்மையை நபி பெருமானார் எல்லா மனைவிமார்களிடத்திலுமே காட்டினார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்கன்னா, சீட்டு குலுக்கி போடுவாங்க. இந்த யுத்த காலத்துக்கு என்னோட வர்றது யாரு அப்படின்னு 11 மனைவிமார்களுடைய பேரையும் எழுதி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து யாருடைய பேர் வந்திருக்குதோ அவங்கள என்ன செஞ்சிருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த யுத்த காலத்துக்கு எல்லா மனைவியும் கூட்டு போக மாட்டாங்க. அந்த யுத்த காலத்துக்கு ஒரு மனைவியை மட்டும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து கொண்டு செல்வார்கள். அப்படி பனு முஸ்தலிக் என்று சொல்லப்படக்கூடிய யுத்தத்துக்காக, பனு முஸ்தலிக் என்ற இடத்துல நடந்த அந்த யுத்தத்துக்கு பேர் தான், அந்த போருக்கு பேர் தான் பனு முஸ்தலிக் போர் என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறது. அந்த யுத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மா அவர்களை அழைத்து கொண்டு யுத்தத்துக்காக புறப்பட்டு போகிறார்கள். அப்படி யுத்தத்துக்காக புறப்பட்டு போயிருந்த நேரத்தில் யுத்தம் முடிவடைந்து விட்டது. யுத்தத்திலே வெற்றி கண்டு விட்டார்கள். ஒரு பழங்குடியினருக்கு எதிரான ஒரு யுத்தம் பனு முஸ்தலிக் போருங்கிறது. நிறைய சமுதாய மக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் செஞ்சாங்கல்ல. இவங்க இந்த பனு முஸ்தலிக் அந்த சமுதாயத்தவங்க யாருன்னு கேட்டா ஒரு பழங்குடியின சமுதாயம். அந்த காலத்துல அவங்க மக்கள் மத்தியில வாழ்ந்திருப்பாங்கல்ல, அது மாதிரியான பழங்குடியின சமுதாயத்துக்கு எதிரான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நபி பெருமானார் வெற்றி கண்டு விட்டு, நம்ம முதல்ல உரையில சொன்னோம்ல, பத்ர் யுத்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யுத்த காலத்திலே வெற்றி கண்டால் அங்கே 3 நாட்கள் அமர்ந்திருப்பார்கள் சொன்னோம்ல. அப்படி அமர்ந்திருந்த நேரத்துல ஆயிஷா அம்மையார் அவர்கள் ஹவுதாஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டகத்துக்கு மேல இந்த பல்லக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இதுல சொல்றதா இருந்தா பல்லக்கு மாதிரி ராணிகளாக இருக்கக்கூடியவர்கள், மன்னரின் மனைவிகளாக இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்திலே அந்தஸ்து பெற்ற பிரமுகர்களுடைய துணைவியராக இருக்கக்கூடியவர்கள் சும்மா ஒட்டகத்துல வச்சு கூட்டு போகப்பட மாட்டாங்க. வெறும் ஒட்டகத்துல உட்கார வச்சு ரசூல்லா வருவாங்க. வெறும் ஒட்டகத்தில் உட்கார்ந்து அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வருவாரு. வெறும் ஒட்டகத்தில் உட்கார்ந்து அபூபக்கர் வருவாரு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் வரும்போது எப்படி வருவாங்கன்னா, அந்த ஒட்டகத்துக்கு மேல ஒரு பெரிய கூடார மாதிரி அமைச்சு, ஒரு பல்லக்கு மாதிரி வச்சு, அதுக்குள்ள ஒரு இருக்க அமைச்சு, அதுக்குள்ளதான் ஆயிஷா அம்மாவை என்ன செஞ்சிருப்பாங்க, உட்கார வச்சிருப்பாங்க. வெளியில வெளிப்படையா தெரிகிற மாதிரி இல்லாம அவங்க ஒரு ஒட்டகத்துல பல்லக்கு வைக்கப்பட்டு அதுல என்ன செய்வாங்க, அழைத்து செல்லப்படுவாங்க. அப்படி யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு. திடீர்னு அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மத்தியில் அறிவிச்சுட்டாங்க, யுத்தம் முடிஞ்சு ஜெயிச்சாச்சு, கனிமத்து பொருட்களை திரட்டுறதுக்கு சஃப்வான் போயிருக்கிறாரு, நம்ம எல்லாம் வாங்க ஊருக்கு கிளம்புவோம், மதீனா கிளம்புவோம்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டு அங்கே மக்களை கிளம்ப சொல்லி புறப்பட்டு விடுவார்கள். அப்ப இந்த ஆயிஷா அம்மா அவங்க அந்த யுத்த காலத்துல அங்கிட்டு இங்கிட்டு நடமாடி இருப்பாங்கல்ல, அப்போ அவர்களுடைய கழுத்து மாலை நெக்லஸ் தொலைந்து விடும். தொலைஞ்சு போய் அவங்க பல்லக்கு கிட்ட வரும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த கழுத்து மாலை நெக்லஸ் தொலைஞ்சிருச்சுட்டு அதை தேட போயிருப்பாங்க. இவங்க தேட போயிருந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு எல்லாரும் கிளம்புங்க, புறப்படுங்க அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. ஆயிஷா அம்மா ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டுல எல்லாம் ரொம்ப பருமனாக இல்லை, ரொம்ப மெல்லிசா, ரொம்ப மெலிந்த உடல் கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்ப அந்த பல்லக்கெல்லாம் தூக்கி வச்சு அவங்க கிளம்பும் போது அவங்க உள்ள இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு நிலையில ஆயிஷா அம்மா உள்ளதா இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் புறப்பட்ட உடனே அழைத்து கொண்டு எல்லாரும் புறப்பட்டாங்க. ஆயிஷா அம்மா யுத்தம் நடந்த இடத்துல
அந்த கழுத்து மாலையை தேடி போயிட்டாங்க. உள்ள கை இருக்கிறாங்கன்னு நினைச்சு இவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க தனியா அங்க அகப்பட்டாங்க. அப்ப எங்கெங்கெல்லாம் கழுத்து மாலை கிடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த யுத்த காலத்துல அங்கிட்டு இங்கிட்டுமா போனோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நபி பெருமானாருடைய மனைவி ஆயிஷா அம்மை அவர்கள் பார்த்து விட்டு வந்து பார்த்தா இவங்க ஒட்டகத்தை கூப்பிட்டுட்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டாங்க. அங்க யாருமே இல்லை. அப்போ ஒரு குன்றுக்கு பக்கத்துல ஓரமா போய் ஆயிஷா அம்மையார் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். அப்ப சஃப்வான் வர்றாரு. இது எல்லா யுத்த காலத்திலுமே ரசூலுல்லாஹ் கனிமத்து பொருட்களை திரட்டுவதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நபி தோழரை நிர்ணயிப்பாங்க. பத்ர் யுத்த காலத்துக்கு ஒரு ஆளு, உஹது யுத்த காலத்துக்கு ஒரு ஆளு, உனைன் யுத்த காலத்துக்கு ஒரு ஆளு, அகல் யுத்த காலத்துக்கு ஒரு ஆளு, கைபர் யுத்த காலத்துக்கு ஒரு ஆளு அப்படின்னு அல்லாஹ்வுடைய எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இல்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு ஆளு. அவர் இன்னும் 2-3 நாள் இருந்து அங்க கிடக்கிற அந்த வாளு, அங்க கிடக்கிற கவசம், அங்க நிக்கக்கூடிய குதிரை, எதிரிகள் கொண்டு வந்ததுல ஆட்களை வெட்டிட்டா குதிரை நிக்கும் தானே, அந்த குதிரையெல்லாம் முடிச்சுட்டு வர்றது, இப்படி கனிமத்து பொருட்கள் என்னெல்லாம் அவங்க கொண்டு வந்த சாப்பாடு, அவங்க கொண்டு வந்த திருகமே தங்கம், அவங்க கொண்டு வந்த வெள்ளி எல்லாமே அவனுக்குள்ள அப்படி கிடக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாம் ஒரு நபி தோழர் என்ன செய்வாரு, சுத்தி சுத்தி வலம் வந்து யுத்தம் நடந்த எல்லா பகுதிகளுக்கும் சென்று அவரு அந்த கனிமத்து பொருட்களை திரட்டிட்டு வர்றாரு. அப்படி திரட்டிட்டு வரக்கூடியவர் அப்படியே திரட்டிட்டு வரும்போது ஆயிஷா அம்மாவை பார்க்கிறார். பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிதான் சஃப்வான் அவர்களால் கண்டுபிடிக்க முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறார், அவ்வளவுதான். இவரை பார்த்தோன்னே ஆயிஷா அம்மா அவர்கள் முகத்தை எல்லாம் மூடிட்டு எந்திரிச்சிடுறாங்க. அவர் புரிஞ்சுக்கிறாரு இவங்க எதுக்கோ வந்திருக்கிறாங்க, வந்த இடத்துல ஒட்டகம் கிளம்பிருச்சு, இவனுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தான் வைத்திருந்த அந்த ஒட்டகத்துல ஆயிஷா அம்மா அவர்களை ஏற சொல்றாங்க. ஏற சொல்லி அந்த ஒட்டகத்தினுடைய கயிறுகளை எல்லாம் கையில பிடிச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா மதீனா நகரத்துக்கு ஆயிஷா அம்மையார தனியா கூப்பிட்டு வர்றாங்க. மதீனா நகரத்துக்கு ரசூலுல்லாஹ் போயாச்சு, அபூபக்கர் போயாச்சு, அந்த யுத்த காலத்துல கலந்து கொண்ட எல்லாருமே மதீனாவை நோக்கி புறப்பட்டு ரொம்ப கிலோமீட்டர் போயாச்சு. ரொம்ப தூரத்தை அவங்க போன பிறகு இவங்களும் சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா அம்மா தான் தெரியுது. இவர் சொன்ன பதிலுக்கு அந்த அம்மா சலாமு பதில் சொல்றாங்க. அவ்வளவுதான். பின்னாடி அந்த செய்திகளை அறிவிக்கும் போது ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஃப்வான் என்னிடத்தில் சலாம் சொன்னாரு, அவ்வளவுதான். அதுக்கடுத்து மதீனா வந்து சேர்ற வரைக்கும் அவர் என்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை, நானும் அவர்கிட்ட எதையும் என்ன செய்யல, பேசவும் இல்லை. அப்படியே நாங்க அமைதியா என்ன செஞ்சோம், அவருடைய ஒட்டகத்துல நான் அமர்த்தப்பட்டு அழைத்து வரப்பட்டேன் அப்படின்னு பின்னாடி ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க. அப்படி கூப்பிட்டு வந்தா ஆயிஷா அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல இல்லைங்கிறது தெரிஞ்சிரும்ல. மதீனா நகரத்தை வந்து அடையிற வரைக்குமா யாருமே பார்க்காம இருந்திருப்பாங்க? அப்படி இல்லை. மதீனா நகரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல இடங்கள்ல நின்று தான் போயிருப்பாங்க. ஒரே மாதிரி புறப்பட்ட இடத்துல இருந்து சல்லுன்னு போய் மதீனாக்குள்ள இறங்குற மாதிரியான செட்டப்பும் இல்லை. குதிரை வச்சிருந்தாங்க சில பேர் கோவேறு கழுதைகள் வச்சிருந்தாங்க, சில பேர் ஒட்டகங்கள் வச்சிருந்தாங்க. அப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தங்கி, இரவுகளில் தங்கி, பகல்ல தங்கி, கொஞ்சம் ஓய்வு எடுத்து தொழுகையை நிலைநாட்டி இயற்கை உபாதைகளை நிறைவேற்றி இப்படித்தானே போயிருப்பாங்க. சில மணி நேரங்கள் செல்லும் போது ஆயிஷா அம்மா இல்லைங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாருக்கும் தெரிய வந்தா இந்த செய்தி அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய நயவஞ்ச கூட்டத்தினுடைய தலைவனுக்கும் தெரிய வருது. ஆயிஷா அம்மா இல்லைன்ன உடனே இவன் என்ன பண்றான்னா, அந்த சஃப்வான் தான் அங்க என்ன செய்யப்பட்டிருந்தாரு, கனிமத்து பொருட்களை திரட்டுவதற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாரு. இந்த சஃப்வானுக்கும் ஆயிஷா அம்மாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தியை ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள போய் நுழையிறதுக்கு முன்னாடியே சன்னமா மக்கள் மத்தியில் என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே பரப்பி விட்டாரு. நயவஞ்ச கூட்டத்தினுடைய உஹது யுத்த காலத்துல 300 பேரை திருப்பினார்ல, அவர் தான் இவரு. இவரை தாண்டி வேற யார் இந்த வேலையை பார்க்கிறா அப்படின்னா மிஸ்தக் என்று சொல்லக்கூடிய நபி தோழர். இவர் யாருன்னா பத்ர் யுத்த காலத்துல கலந்து கொண்ட அந்த 313 சஹாபாக்களோடு இருக்கிற ஒரு ஆளு. இந்த மிஸ்தகும் இந்த அவதூரை மக்களுக்கு மத்தியில் பரப்புறார். அப்துல்லா பின் உபை பின் சலூல் இதுல பெரும்பங்கு எடுத்து ஆயிஷா அம்மா ஒழுக்கம் கெட்ட பெண்ணுதான், சஃப்வானோடு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தியை மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சுட்டு வர்றாங்க, அவர் பரப்புறாரு. இந்த செய்தியை மிஸ்தக் நபி தோழரா இருந்துகிட்டு அவரும் என்ன செய்யறாரு, காதுல கேட்டு 1-2 மக்கள்கிட்ட என்ன செஞ்சிடறாரு, கொண்டு போய் சொல்லி குறிப்பா அவருடைய தாயிட்ட சொன்னாரு அப்படின்னு மிஸ்தகுடைய தாய் ஆயிஷா மட்டும் இந்த விவரத்தை சொல்றாங்க. உன் மேல அவதூறு பரப்புனதுல அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு எப்படி ஒரு பங்கு இருக்குதோ அது மாதிரி என் பிள்ளை மிஸ்தகுக்கும் ஒரு பங்கு இருக்கு. என்கிட்ட வந்து உன்னை பத்தி தப்பான ஒரு செய்தியை சொன்னது யாருன்னா என் பிள்ளை மிஸ்தகு தான். அப்ப ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அப்படி நாசமாகட்டும், மிஸ்தகு நாசமா போட்டும் அப்படின்னு உம்மாவே சொல்லுது.
தான் பெற்றெடுத்த மிஸ்தகை நாசமாகி விடட்டும் என்று மிஸ்தகுடைய தாயாரே சபிக்கிறார்கள். அப்ப ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அப்படி சொல்லாதீங்க, அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்துகிட்டாலே, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் என்ன செய்தாலும் மன்னித்து விடுவதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, பத்ர் யுத்த களத்திலே கலந்து கொண்டவர் என்ன பாவத்தை என்ன தவறை செய்தாலும் அவருக்கு சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறானே அப்படிங்கறதையெல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்டா வைக்கிறாங்க. இப்படி உள்ள பரவி மிஸ்தகு மாதிரி ஹஸ்ஸான் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபி தோழர் கவிதைகள்லயே கவிதை பாடிய எதிரிகளை ரொம்ப மன உளைச்சல் ஆக்கினவர். அவங்க ரசூலுல்லாஹ்வை திட்டுவாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வை திட்டின உடனே அல்லாஹ்வை புகழ்ந்து கவிதை எழுதி எதிரிகளுக்கு எதிராக களமாடின ஒரு நபி தோழர் யாருன்னு கேட்டா ஹஸ்ஸான் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். இப்ப இந்த 3 பேர் தான் ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய விஷயத்துல இந்த அவதூறை கொண்டு போய் சேர்த்த ஆளுங்க. இப்படி பரவி போய் நிக்குதா, இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கும் விழுந்துருச்சு. விழுந்த பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா அம்மாட்ட போய், என்னம்மா உன் மேல இப்படி ஒரு தப்பான செய்தி வருது, உன் மேல அவதூறு சொல்றாங்களே, அப்படி ஏதாவது இருக்குதா, அங்க நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி எதையாவது நபி பெருமானார் கேட்டாங்களான்னு கேட்டா நபி பெருமானார் கேட்கல. ஏன்னா அது அந்த அளவுக்கு சமூகத்திலே மக்களிடத்திலே பரவி போய் இருக்கிறது. ஆயிஷா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பனு முஸ்தலிக் யுத்தத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா ஆயிஷா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். இந்த செய்தி மதீனா நகரம் முழுக்க பரவி போய் இருப்பது ஆயிஷா அம்மையார் அவர்களுக்கு தெரியவே இல்லை. மிஸ்தகுடைய தாயார் சொன்னோம்ல, அவங்களோட ஒரு நாள் அதிகாலை பொழுதுல ஒரு 4:30 மணி போல கழிவறைக்காக இயற்கை உபாதையை தீர்த்து கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து ஒரு 4-5 பெண்மணிகள் போவாங்க. அதுல மிஸ்தகுடைய தாயாரும் ஆயிஷா அம்மையார் அவர்களும் வெளியே போவாங்க. அப்பதான் அந்த மேட்டரே அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆயிஷாவே உன் மேல ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டிருக்குது, சஃப்வானுக்கும் உனக்கும் தொடர்புங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டு இருக்குன்னு உடனே இந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு இவங்க ரொம்ப மன உளைச்சல் ஆயிருவாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு வீட்டிலே இருந்த நேரத்திலே எப்பொழுது எனக்கு நோய்வாய்ப்பட்ட நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுது நபி பெருமானார் என் மீது காட்டுவார்களே ஒரு கருணை, அப்பொழுது நபி பெருமானார் என் மீது காட்டுவார்களே ஒரு இரக்கம், அப்பொழுது நபி பெருமானார் என் மீது காட்டுவார்களே ஒரு அன்பு, அது எதுவுமே இல்லை. இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் அப்படி நடந்ததே இல்லை. என்னை கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து என்னை தங்கம்னு தாங்கி ஏலம்னு ஏந்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப புகழா பேசுறதுக்கு. அது மாதிரி ரசூலுல்லாஹ் என்னை ரொம்ப சூப்பரா ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இந்த சம்பவம் மக்கள் மத்தியில பரவன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் என்கிட்ட இப்படி நடக்கிறாங்க, ஏன் என்னை புறக்கணிக்கிறாங்க, ஏன் என்கிட்ட அன்பாவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகமும் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு எழுந்துகிட்டே இருந்தது. அப்புறம் மிஸ்தகுடைய தாயார் சொன்னதுக்கு பிறகுதான் இந்த செய்தியை நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உட்கார்ந்து அழுகுறாங்க. வரலாற்றில் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், சகாபாக்களை அல்லாஹ் கண்டித்த தருணங்களிலே இந்த அவதூறுக்காக அல்லாஹ் கண்டித்த தருணம் என்பது ரொம்ப கடுமையானது. இந்த அம்மா உட்கார்ந்து அழுகுறாங்க, பயங்கரமான அழுக. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரால எதையுமே உள்வாங்கவே முடியல, ரொம்ப கவலைப்படுறாங்க. ரொம்ப கவலைப்பட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அலி இப்னு அபூ தாலிபை கூப்பிடுறாங்க. அபூ தாலிபுடைய பிள்ளை அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அவரை கூப்பிட்டு, அலியே என்னுடைய மனைவி பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி உசாமா இப்னு ஸைத் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை, அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, உசாமாவே சைதே நீ இந்த என்னுடைய மனைவி ஆயிஷா பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நல்ல பெண்மணி, அவங்க ஒழுக்கமான பெண்மணி தான், அப்படியே தப்பு நடந்திருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நீங்க அவங்க மேல நல்ல எண்ணம் கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை சைது சொல்றாரு. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்துல இந்த மதீனா நகரத்துல வேற பெண்ணா இல்ல, நீங்க ஏன் போட்டு உங்களை நீங்க அழுத்திக்கிறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம், அந்த மாதிரி தலா கொடுத்துட்டு வேற மாவை கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரே மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து வகி வரல, நடந்தது என்னன்னு தெரியல, உண்மை என்னன்னு தெரியல. ஆயிஷா அம்மாட்ட போய் எதையும் கேட்கறதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தயக்கமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி மக்கள் மத்தியில கேட்கிறாங்க. இப்ப சைது சொல்றாரு, பரீராவை கூப்பிட்டு கேளுங்க. பரீராங்கிறது யாருன்னா ஆயிஷா அம்மாவுக்கு அடிமையா இருந்த ஒரு பெண்மணி, முஃபீஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த முஃபீஸுடைய மனைவி தான் அடிமையை, கணவன் மனைவி ரெண்டு பேருமே அடிமை, முஃபீஸும் அடிமை, பரீராவும் அடிமை. இந்த பரீரா தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய அன்பளிப்பு பொருட்களை கொண்டு வருவாங்கன்னு பாக்குறோம்ல. அந்த உணவு தொடை சப்பை எல்லாம், ஆட்டினுடைய தொடை பகுதி எல்லாம் இந்த கொண்டு வந்து கொடுத்தது யாரா இருப்பா, இந்த பரீரா அம்மாவை தான் இருப்பாங்க. இப்ப சைது சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் பரீராவை கூப்பிடுறாங்க. பரீராவை இங்க வாங்க, ஆயிஷா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
ஆயிஷா பத்தி உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்ன உடனே இந்த பரீரா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பிள்ளை பச்சை பிள்ளை, மாவை குழைச்சி சப்பாத்தி சொல்றதுக்கு மாவை குழைத்து கொண்டிருப்பார்கள், அதை ஆடு திங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அப்படியே மாவை பிசைஞ்சிட்டு இருக்கும்போது தூங்குற அளவுக்கு சின்ன பிள்ளை அந்த பிள்ளையை போய் நம்ம தப்பா நினைக்க முடியுமா அப்படின்னு இப்படி ஒவ்வொரு ஆளா நல்லதா சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதை தனித்தனியா கேட்கல, ஒரு கட்டத்துக்கு மேல மெம்பர்ல ஏறி மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிருவாங்க, ரொம்ப போல்டா பிரகடனப்படுத்தி என்ன முடிவுக்கு வரணும்ல. ஒரு மாச காலம் இப்படி இழுத்துக்கிட்டே போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா மட்டும் போய் பேசல, ஆயிஷா மட்டும் கேட்கல, ஒரு கான்பிடென்டான ஒரு லெவலுக்கும் வர முடியல. அந்த அளவுக்கு யாரை பார்த்தாலும் ஆயிஷா அம்மாவுடைய பேர் தப்பான முறையில் பரவி போய் கிடக்கு. இப்படியான ஒரு நிலையை அடைஞ்ச அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டுக்குமான குழப்பத்துல ரொம்ப பெரிய துன்பத்துக்குள்ள உள்ள போய் கிடக்காங்க. அப்படி கிடக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல மெம்பர்ல ஏறி மக்கள் மத்தியில் அறிவிப்பு செஞ்சுட்டு ஆயிஷா அம்மாட்ட வர்றாங்க. இப்ப இந்த செய்தி இவங்களுக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கா. இரவு முழுக்க ஒரே அழுக. ஆயிஷா அம்மா அழுகுறாங்க. ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமும் வரல, என்னுடைய அழுகையும் நிக்கல. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இத்தனை நாள் என் பக்கத்துல வரலையில என்று என் மீது அவதூறு பரப்பப்பட்டதோ அன்றில் இருந்து நான் இப்ப சொல்றேன்ல, இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என் பக்கத்திலே வரல. மக்களுக்கெல்லாம் மெம்பர்ல ஏறி நின்று பேசினதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன முடிவுக்கு வர்றாங்க? அல்லாஹ்ட்ட இருந்து வஹீ வரல. ஆயிஷா அம்மா பக்கத்துல உட்கார்றாங்க. ஆயிஷாவே, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறார். நீ தவறு செஞ்சிருந்தீனா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி நீ திரும்பிரு. 2 மீட்டர் ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க. இங்க என்னன்னு அல்லாஹ்ட்ட இருந்து வஹீயே வரல, எல்லாமே குழப்பமாவே இருக்கு, எல்லாமே இருட்டடிப்பு சம்பவமாவே இருக்கு. எதை நம்புறதுன்னே தெரியல. உன்கிட்ட கேட்கணும்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ ஒருவேளை தவறு செய்திருந்தால், அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மை என்று இருந்தால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி ஆயிஷாவே நீ திரும்பி விடு. அல்லது நீ எந்த பாவமும் செய்யவில்லை, நீ குற்றமற்ற பெண்ணுதான் அப்படின்னு இருந்தா அல்லாஹ்விடமிருந்து நிச்சயமாக வஹீ வரும். அது வரைக்கும் நீ என்ன செஞ்சிரு, பொறுமையா இருந்துரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்பதான் பேசுறாங்க. அது வரைக்கும் இதுக்கிடையில் 30 நாள் ஓடிச்சிங்குது அந்தமா. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுங்க, புகாரில 4750வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை எடுத்து நீங்க ஃபுல்லா படிங்க. வரலாற்றில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. புகாரில 4750வது செய்தி. இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டே அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்ன உடனே, இது பத்தி எங்க வாப்பா அம்மா என்ன கருதுறாங்கன்னு நான் போய் கேட்டு வரட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அனுமதி தர்றீங்களா அப்படின்னு ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. இப்படியே ஓடுது, நாட்கள் ஓடுது. இது பத்தி என்ன அப்படின்னு எங்க வாப்பா அம்மாட்ட கேட்டு வர்றேன், என்னை நீங்க எங்க வாப்பா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கிறாங்க. அனுமதிச்சா போய் உம்மு ரூமான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி இடத்துல ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, தன் தாயார் இடத்துல கேட்கிறாங்க, அம்மா என்னமா இது பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்னைய பத்தி செய்திகள்லாம் பரவி போய் கிடக்காம என்னைய பத்தி நீங்க என்ன கருதுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்தம்மா சொல்றாங்க, அதை நீ ரொம்ப பெருசுபடுத்தாத, அப்படி சமூகத்துல ஒரு செய்தி பரவி போய் கிடக்கு, உன் மேல நாங்கெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அப்படி ஒண்ணு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஆயிஷா அம்மையார் அவர்களால் உள்வாங்கவே முடியல. இப்படி ஒரு செய்தியா, என்னை பத்தி இவ்வளவு கேவலமா மக்களிடத்துல பரப்பிட்டாங்களா, அதுல ஹஸ்ஸானும் இருக்கிறாரா, அதுல மிஸ்தகும் இருக்கிறாரா அப்படிங்கிற மன உளைச்சல். அல்லாஹ்வுடைய தூதரால் என்னை உள்வாங்க முடியலையா, நான் அவங்க கூட வாழ்ந்தது எப்படி, இதெல்லாம் சொல்லித்தான் மெம்பர்ல சொல்லுவாங்க. மெம்பர்ல அப்படி சொல்லல, நீங்க ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டாங்கன்னு விளங்கிட கூடாது. மெம்பர்ல என்ன ரசூலுல்லாஹ் சொல்லும் போதே, நான் ஆயிஷாவோடு வாழ்ந்த காலத்திலே ஆயிஷா என் மீது எப்படி இருந்தார், நான் ஆயிஷாவிடத்திலே எப்படி இருந்தேன், ஆயிஷாவுடைய உண்மைத்தன்மை என்ன, ஆயிஷாவுடைய நேர்மைத்தன்மை என்ன, எல்லாவற்றையும் நான் அறிந்துதான் வைத்திருக்கிறேன். அவர்கள் மீது நான் நல்லெண்ணம் தான் கொள்ளுகிறேன். ஆனால் மக்கள் மத்தியிலே இப்படியான ஒரு அவதூறு பரவி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்களிடமிருந்து அதற்கான தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடத்தில் கேட்கிறேன். இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தாங்கல்ல. இந்த அம்மா அப்படியே நொறுங்கி போயிருக்கும் போது அபூபக்கர் வீட்டில் வச்சு அல்லாஹ் பதில் அளிக்கிறான். அபூபக்கர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, வாப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் இருக்கும்போது அல்லாஹ் 24வது அத்தியாயமான சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். இன்னல்லதீன ஜாவு ஃபில் இஃப்கி, அவதூறு கூறியார் உங்களிலே ஒரு பகுதியினர் தான் அல்லாஹ் சொல்றான். அவதூறு கூறின அது அவதூறுன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். 24வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலே தொடங்கி 20வது வசனம் வரைக்கும் இந்த பெண்மணி ஒழுக்கமற்ற பெண்மணி இல்ல, ஒழுக்கமான பெண்மணி தான். இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூலும் மிஸ்தகும் ஹஸ்ஸான் பின் சாபித்தும் இன்னபிற மக்களும்
ஆயிஷாவின் மீது அவதூறைத்தான் சொன்னார்கள் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ற விதமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பேசிட்டே வர்றா. அவதூறு கூறியோர் உங்களிலே ஒரு பகுதியினரே, உங்களுக்கு அதை நீங்கள் தீங்காக எண்ண வேண்டாம், மாறாக நீங்கள் அதை உங்களுக்கு நல்லது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அவர்களிலே ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த பாவம் இருக்கிறது. ஆயிஷாவுடைய விஷயத்திலே பெரும்பங்கு எடுத்தானே, அவனுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். நம்பிக்கை கொண்டு உலக வாழ்க்கையில கியாமத் நாள் வரைக்கும் வர்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றான்னா, பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால், நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020, 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். லவ்லா இது சமயத்து மூகு லன்னல் மூமினூன வல் மூமினாத்து ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹைரா. இதை செவியுற்ற நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இதை செவியுற்ற நம்பிக்கை கொண்ட பெண்களும் தமக்குள் நல்லதையே எண்ணி இருக்க கூடாதா? நீங்க எப்படிப்பா எல்லாரும் நம்புனீங்க? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, இப்படி ஒரு செய்தி உங்களுக்கு மத்தியில வந்துச்சுல, ஆயிஷாமா ஒழுக்கமில்லாத பெண்ணுன்னு வந்துச்சுல, நீங்க எல்லாம் முஸ்லீம் தானே, நீங்க எல்லாம் மூமின் தானே, நீங்க எல்லாம் நம்பிக்கை கொண்ட ஆண் தானே, நீங்க எல்லாம் நம்பிக்கை கொண்ட பெண் தானே, உங்கள யாருக்குமே நல்ல எண்ணமே ஏற்படலையாப்பா? அல்லாஹ் கேட்கிறான். உங்கள யாருக்குமே நல்லெண்ணம் ஏற்படலையா? வக்காலு ஹாதா இஃபுக்கும் முபீன், இது தெளிவான ஒரு அவதூறு தான் என்று உங்களிலே யாராவது சொல்லி இருக்க கூடாதா? அல்லாஹ் எப்படி கேட்க? அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்துல்லா பின் உபை பின் சலூல் போய் சேர்த்த அந்த செய்தி சமூகத்திலே ரொம்ப தெளிவாக மக்களிடத்தில் ஆயிஷா அம்மையார் அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் தான் அப்படின்னு பதிவாயிருக்குன்னு அர்த்தம். அல்லாவே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க உங்களை யாராவது ஒருத்தர் இது தெளிவான அவதூறு தான் சொல்லி இருக்க மாட்டீங்களா? ஒருத்தர் இருந்து ஒருத்தர் வாங்கி இன்னொருத்தர், ஒருத்தர் இருந்து ஒருத்தர் வாங்கி இன்னொருத்தர், இப்படியா நீங்க செய்தியை பரப்புவீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு, இதற்கு 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்திருக்க கூடாதா? சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லையானால் மக்களே அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள்தான் பொய்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, இவ்வுலகிலே அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய இரக்கமும் உங்கள் மீது இல்லாது இருந்திருந்தால் நீங்கள் செய்த இந்த காரியத்துக்காக அல்லாஹ்வுடைய வேதனை உங்கள் மீது கடுமையாக ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நாவுகளால் அதை நீங்கள் பரப்பினீர்களே, அதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை நீ கண்ணால பார்க்கலையில. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தானே நமக்கு சொன்னாங்க. தன் 2 கண் பார்த்திடாத ஒன்றை எவன் பார்த்ததாக சொல்லுகிறானோ அவன் தான் பொய்யர்களிலேயே மாபெரும் பொய்யன். நீ பாத்தியா அவங்க கண்ணால? நீ உன் கண்ணில் பார்க்காத நீ பார்த்ததா எப்படி மக்களிடத்துல பரப்புவ? இஸ்லாம் அப்படி கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தன் 2 கண் பார்த்திராத ஒன்றை பார்த்ததாக அல்லது பார்த்ததை போல எவன் மக்களிடத்திலே பரப்புகிறானோ அவன் தான் பொய்யன், மகா பொய்யன். இன்ன சம்ம வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா.
உன்னுடைய செவி, உன்னுடைய பார்வை, உன்னுடைய உள்ளம், இவை அனைத்தும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படவிருக்கிறது. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துகும் ஐதீஹிம் அர்ஜுலுகும் பிமா கானூ யஅமலூன். நாளை மறுமையிலே அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கிறது. நீ செஞ்ச பாவத்துக்கு மட்டும்தான் கேள்வியா? நீ என்ன பண்ண, நீ என்ன தப்பு பண்ண, அது மட்டுமா கேள்வி? இன்னொருத்தரை பத்தி என்ன சொன்ன, நீ பார்க்காம நீ எப்படி பரப்புன அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு நமக்கு சொல்லி தராங்களே, அது அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய நாவுகளால் அதை பரப்பியதை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை உங்களுடைய வாய்களால் நீங்கள் சொன்னீர்கள், அதை நீங்கள் லேசானதாகவும் எண்ணிக்கொண்டீர்கள். லேசா நினைச்சுக்கிட்ட அவதூறு தானே. ஒழுக்கங்கட்ட பெண்ணுன்னு சொல்றதுல என்ன தப்பு? அது எப்படி இல்லாமல செய்தி வரும் அப்படின்னு நீ லேசாவும் சொல்லிக்கிட்டானா? மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஆமா இல்லாமல செய்தி வருது, அப்படி ஒன்று நடக்க போய் தானே சொல்றாங்க, அப்படி ஒன்று நடக்காதுன்னா சொல்லுவாங்களா அப்படின்னு அதை லேசாகவும் எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் அல்லாஹ்வோ அதை பயங்கரமானதாக பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேள்விப்பட்ட போது இதை பற்றி பேசுவது எங்களுக்கு தகாது, இறைவா நீ தூயவன், இது ஒரு பயங்கரமான அவதூறுதான் என்று அவர்கள் கூறியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். நீங்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டிருந்தால், இங்கதான் நம்ம எல்லாரும் உள்ள வரணும். இதே ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள சஹாபாக்களுக்கு மட்டும் உள்ள அறிவுரையோ அறிவிப்போ இல்ல, எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த கியாமத் வரைக்கும் உள்ள எல்லா முஸ்லிமுக்கும் எல்லா மூமினுக்கும் இதுதான். நீங்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டிருந்தால் ஒருபோதும் இது மாதிரி மீண்டும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான். அடுத்து செய்யவே இல்லை சஹாபாக்கள். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். எங்க இருந்து அல்லாஹ் பாடம் நடத்துறான் விளங்குதா உங்களுக்கு? அவதூறு சட்டத்தை யாரை கொண்டு இந்த மனித குலத்துக்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறான்? நபி பெருமானார் அவர்களுடைய துணைவியரை வைத்து அந்த துன்பத்தை சேர்த்து அனுபவிச்சாங்க ரசூலுல்லாஹ். உலகத்துல எதிரிகள்கிட்ட அடி வாங்கினது பத்தாதுன்னு, எதிரிகளோடு யுத்தம் செய்வது பத்தாதுன்னு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை எடுத்து சோதித்த அந்த வறுமை வாழ்க்கை பத்தாதுன்னு, பல்வேறு மரணத்தை சந்தித்த அந்த துன்பத்தை அனுபவித்தது பத்தாதுன்னு, அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய அளவில் நேசித்த அந்த பெண்மணிக்கு ஒழுக்கம் கெட்ட பெண்மணி என்ற பெயர் வந்தது. அல்லாஹ்வுடைய வஹி வராட்னா முகமது தன் கைப்பட இந்த வேதத்தை எழுதி கொண்டார் என்று யூத கிறிஸ்தவ நசராணிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம விவாதம் நடத்தணும்ல, தௌஹீத் ஆட்கள் பல மக்கள்கிட்ட விவாதம் நடத்தும்ல, கிறிஸ்தவ சமயத்தில் உள்ளவங்கள்ட்ட. அவன்லாம் என்ன சொல்வா? முகமது தன் மனைவியினுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தானே கைப்பட எழுதி கொண்டாருங்கிறான். அப்படிதானே சொல்றா? ஒட்டுமொத்த வேதமுமே முகமது தான் கைப்பட எழுதுனதுங்கிறது நீண்ட காலமா நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருத்துரை. அந்த கருத்துரையில தான் மனைவியினுடைய அந்த ஒழுக்கத்தை மக்கள் மத்தியில் பிம்பப்படுத்தி காட்டுறதுக்காண்டி மாத்தி எழுதிக்கிட்டாருங்கிறான். வேதத்தை நம்பி வேதம் அல்லாஹ்வுடையதான் சாட்சியா இருக்கிற இந்த தருணத்திலேயே அல்லாஹ்வுடைய வசனங்கள் இத்தனை அருளப்பட்டு அந்தம்மா ஒழுக்கமான பெண்ணு தான், ஒழுக்கம் இல்லாத பெண் இல்ல, இது தெளிவான அவதூறு தான் அப்படிங்கறத அல்லாஹ் ஸ்டேட்மெண்டா வச்சுமே இன்னைக்கு வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு தகவல் ஆயிருச்சா இல்லையா? வரலாற்றில் யாராலையாவது அழிக்க முடியுமா? அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழி என்பது ஆற்றப்படக்கூடியதா? அதனாலதான் அந்தம்மா அழும்போது சொல்லுது, என் தொடர்பாகவெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இந்த வகி வருமா? ரசூலுல்லாஹ் வகி வரும்னு போயிட்டாங்க. நீ செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுமா, நீ செய்யாவிட்டால் அல்லாஹ்விடமிருந்து வகி வரும், அல்லாஹ் எனக்கு தெளிவுபடுத்துவா அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அந்தம்மா சொல்லுது, ஆயிஷாமா சொல்லுது, நான் அவ்வளவு பெரிய ஆளா, நான் அவ்வளவு பெரிய கட்டுப்பாடு உள்ள ஆளா, நான் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஆளா? இதெல்லாம் அந்த ஹதீஸை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். என் தொடர்பாகவெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வஹி வருமா அப்படின்னு நானே வியக்கிற அளவுக்கு நான் அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா அல்லாஹ் அருளி வச்சான். எப்படி அருள்றான்னா, அபூபக்கருடைய வீட்டிலே, என் தகப்பனாருடைய வீட்டிலே நான் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அருளி வைக்கிறான். எதை அருள்றா? இந்த 11 இருந்து 20 வரைக்கும் இப்ப நான் வாசிச்சேன்ல, இந்த வசனத்தை அப்படியே அல்லாஹ் வரிசையா அருள்றா. பயங்கரமான குளிர்காலமா. அந்த குளிர்காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புலாம் கிடுகிடு நடுங்குது. வஹி வரும்போது ரசூலுல்லாஹ் அப்படித்தான் ஆயிடுவாங்க. பல டன்களை தூக்கி ரசூலுல்லாஹ் மேல வச்ச மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய உடல் பயங்கர வெயிட்டா எடை கனத்துரும், தொடைகள்லாம் நடுங்கும். கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேத்து 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 கொட்டும். இதெல்லாம் அந்த அம்மா அப்படி சேர்த்து அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல அறிவிக்கும் போது ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்தது, நாங்க எல்லாரும் இருக்கிறோம், அபூபக்கர் எங்க வாப்பா இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், எங்க அம்மா இருக்கிறாங்க, அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய புறத்தில் வஹி வருது, வஹி தான் வருது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சிறிது நேரம் ரொம்ப அப்படியே வேர்வை சொட்ட சொட்ட அந்த வலி, வஹிங்கிறது ஒரு வலி, வஹி இறங்கும்போது ரசூலுல்லாஹ் ரொம்ப பெயின்ஃபுல் ஆயிருவாங்க.
அது ரொம்ப லேசா ஒரு ரெக்கார்ட் பண்ற மேட்டர் வந்து இப்ப நான் பேசுறேன், அது ரெக்கார்ட் ஆகுது, அப்படி போய் ரெக்கார்ட் ஆயிரும் நீங்க நினைக்க கூட, ரெக்கார்ட் ஆகும். அப்படித்தான் அல்லாஹ் வாக்களிச்சான், நபியே உன்னுடைய நாவுகளை நீ அசைக்காத, அதுவே ரெக்கார்ட் ஆகும். அது நம்ம பொறுப்பாக்கிக்கிட்டோம்ல, குர்ஆன்ல பேசுறான்ல, ரெக்கார்ட் ஆனாலும் அது வந்து வகி மணி ஓசை வடிவத்துல வந்து இறங்குகின்ற பொழுது அது ரொம்ப கடுமையா இருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்படி வகி வருது, அல்லாஹ்வுடைய தூதர் சிறிது நேரம் அப்படியே வேத்து ஒழுவுது. அல்லாஹ்வுடைய தூதர் டார்க்னா கலர் இல்ல, ரொம்ப அழுத்தம் ஆகுறாங்க, வேற மாதிரி ஆகுறாங்க, வகி இறங்கிட்டு இருக்குன்னு தெரியுது. அப்ப அப்படியே முடிஞ்சு அப்படியே வகி முடிய போதுல, வகி அல்லாஹ் 20 வசனத்தை நிறுத்துறான்ல, அந்த ஆயிஷா அம்மா மேல சொல்லப்பட்ட எல்லாமே அவதூறு தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது முடிய போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வகி நின்றது. வகி நின்ற உடனே நபி பெருமானார் அப்படியே கண்ணை திறந்து என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்ன முதல் சொல், ஆயிஷாவே, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான், அது அவதூறு தான் என்று தெளிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாங்க ரசூலுல்லாஹ். இதை கேட்ட உடனே அபூபக்கரால தாங்கவே முடியல. ஏன் தாங்க முடியல? மிஸ்தக் இருக்கிறார்ல, இந்த மிஸ்தக் யாரு? அபூபக்கருடைய ஸ்பான்சர். சில பேர் நம்ம கல்விக்கு எடுத்துக்கிடுவோம்ல, பையன் நல்லா படிக்கிறான், அவனை படிக்க வைப்போன்னு ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிடுவார்ல, அது மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்வியலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு மனிதர் தான் யாரு? இந்த மிஸ்தக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். பத்ர் யுத்த காலத்துல கலந்திருந்தா கூட இவருக்கு ஸ்பான்சர் அபூபக்கர் தான். அவர் தான் சாப்பாடு கொடுப்பாரு, அவர் தான் உணவு கொடுப்பாரு, அவர் தான் உடை கொடுப்பாரு, அவர் தான் வாழ்விடத்துக்கான வேலைகளை பார்ப்பாரு, அவர் தான் மருத்துவத்துக்கு பார்த்துக்கிடுவாரு, இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரா. மிஸ்தகும் இதுல பங்கெடுத்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே, மனுஷன் தானங்க, மனுஷனா அபூபக்கர் வல்லாகி அல்லாவின் மீது சத்தியமாக நான் இந்த மிஸ்தகுக்கு இனிமே உணவளிக்க மாட்டேன், நான் இனிமே அவருக்கு ஸ்பான்சர் இல்லை, யார் ஏத்துக்கிடுவா? அறிவு சுடரு, அகிலத்துக்கே அருக்குடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி, முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தானே சொன்னாங்க. நான் மரணிக்கிறேன், நாளைக்கு மரணத்தை தான் பேச போறோம், நான் மரணிக்கின்ற பொழுது எல்லா வாசல்களையும் அடைத்து வையுங்கள், அபூபக்கர் வருகின்ற வாசலை தவிர அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் எல்லாம் என்னை பொய்யன் என்று சொன்ன நேரத்தில் இந்த அபூபக்கர் மட்டும்தான், நான் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்தில் சொல்லும் போது என்னை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய மக அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, அவமானப்பட்டு, அதுல நம்ம உண்ட சோத்துக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி மிஸ்தகே செஞ்சுட்டாருன உடனே வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனிமே நான் மிஸ்தகுக்கு உணவளிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அப்பயும் அல்லாஹ் உள்ள வந்து அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய நேர்மை, அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ்வுடைய பார்வை 20 முடிச்சானா, அடுத்து அல்லாஹ் 21, 22, 23 அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றா? நீங்கள் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே உதவ மாட்டேன் என்று ஒரு காலத்திலும் சொல்லவே கூடாது. ஒரு படத்துல ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றா? முதல்ல மூமின்களே, இதை நீங்க அவதூறுன்னு சொல்லி இருக்க கூடாதா? நீங்க நம்பிக்கை கொண்டிருந்தா இனிமே யார் மேல இப்படி ஒரு காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் கட்டளை போடுறா. மிஸ்தகு இப்படி செஞ்சுட்டாரேன்னு அபூபக்கர் ஒரு மாதிரி கில்ட்டியான உடனே, கோவப்பட்ட உடனே அல்லாஹ் சொல்றான், அவர் உறவினரே, அவர் அல்லாஹ்வுக்காண்டி ஹிஜ்ரத் செஞ்சவரே, அவர் ஏழை, அவருக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்னா சத்தியம் பண்ண கூடாது. உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் சூரத்து நூர்ல 23வது வசனம் அப்படி 11ல தொடங்கி அப்படி படிச்சுட்டே வாங்க, படிச்சு பாருங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு பெரிய பாடத்தை சொல்லி தருகிறது. அப்படியான ஒரு துன்பத்தை இந்த உலகத்துல யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு துன்பத்தை இந்த ஆயிஷா அம்மையார் அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறின் வாயிலாக நபி பெருமானார் பார்த்தார்கள். இதுல இருந்து நம்ம ஒரு பாடம் எடுத்துக்கணும். இந்த உலகத்துல எந்த ஆம்பளை மேலையும் எந்த பொம்பளை மேலையும் நம்ம அவதூறு பரப்புற வேலையை மட்டும் பார்க்க கூடாது. உங்களுடைய காதுக்கு யாராவது ஏதாவது தப்பான செய்தியை இருந்தே கொண்டு வந்தா கூட, எப்பா என்னை விட்டுரு, தயவு செஞ்சு இது எனக்கு தேவையில்லாத மேட்ரு அப்படிங்கிற மாதிரி நடக்க வேண்டும் என்று என்ன செய்கிறான்? அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அப்ப இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்ட துன்பத்தை சந்தித்தார்களோ அப்படிப்பட்ட துன்பத்திலே நபி பெருமானார் நேசித்த தன் துணைவியர் மீது கூறப்பட்ட அந்த அவதூறும் நபி பெருமானாரை பெரிய அளவிலே கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிலே துன்பப்படுத்தியது. இந்த துன்பத்தை தொடர்ந்து நாளைய தினம் என்ன துன்பத்தை நபி பெருமானார் தன்னுடைய இறுதி நாளிலே தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாகரத்து நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.